Hi friends, bashaskitchen la இன்னைக்கு நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் 1/2 kg chicken dum biryani pressure cooker la எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg chicken dum biryani செய்யிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, அப்புறம் எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. சிக்கன் தம் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி சிக்கன் இப்போ நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கு 1/2 kg சிக்கனில் 2 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், தேவையான உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 ஹவருக்கு இதை அப்படியே விட்டுறலாம். அடுத்ததா பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இதையும் ஊற வச்சிருங்க. 20 to 25 நிமிஷம் இது ஊறுச்சுன்னா போதும். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. நீளமாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை அடுத்ததாக இதில் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ஒரு 3 to 4 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. அடுத்ததாக இதில் 4 to 5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு நறுக்கி எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துருங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்க விடுங்க ஒரு 4 to 5 நிமிஷத்துக்கு. இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி சாஃப்டாக மேஷ் ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துருங்க மசாலாவோட. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தனியாக தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நம்மளுக்கு சிக்கன் வேகும் போதே நிறைய தண்ணி விடும். தேவையான அளவு கொத்தமல்லி, அப்புறம் புதினா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் நம்ம இதில் அடுத்ததாக சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால நம்ம சிக்கன் பீசஸ் சாஃப்ட் ஆகும். எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் வெந்துடும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவியில் தண்ணி இருக்குது அப்படின்றதுனால நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன். நான் இங்கே 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்திருந்த பாஸ்மதி அரிசியை அடுத்தது அதில் சேர்த்துடலாம், தண்ணி இல்லாமல். இந்த ஸ்டேஜில் ஒரு கல் உப்பு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் பிரியாணியில் நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் இதை ஃபுல் ஃப்ளேமில் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாதி தண்ணி நம்மளுக்கு ட்ரை அவுட் ஆகிருக்கும், பாதி தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ரொம்ப ஜென்டிலாக அடியிலேருந்து லைட்டாக அந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டு அரிசியை மறுபடியும் நம்ம இப்போ வேக வைக்கணும். இப்போ மறுபடியும் லிட் க்ளோஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக விடலாம். அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் சாப்பாடு நம்மளுக்கு ஒரு 90% வரைக்கும் வெந்திருக்கும். ஆனால் சாஃப்டாக இருக்காது. அடுத்ததான் நம்ம தம் வைக்கிறதுல தான் அது சாஃப்டாக போகுது. தம் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியோட அளவு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ட்ரை அவுட் ஆயிடணும். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் தம் வைக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுட்டு தம் வைக்க போகிறோம். தம் வைக்கிறது அப்படின்றது நம்ம உள்ளே இருக்கிற ப்ரெஷரை உள்ளேயே சீல் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி உள்ளேயே சீல் பண்ணுறதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரோட மூடியே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சாதா மூடி போட்டோன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் வெளியே வந்துடும். அப்படின்றதுனால அடியில் ஒரு தவா வச்சுக்கோங்க, ஃப்ளேம் ஃபுல் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளோட ப்ரெஷர் குக்கரை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்மளோட ப்ரெஷர் குக்கரோட மூடியே போட்டு மூடிடுங்க, லிட் போட்டு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் தவா சூடாயிரும். தவா சூடு ஆன உடனேயே ஃப்ளேமை சிம்மில் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி இங்கே பாருங்கள் தயாராகிடுச்சு. நல்லா பொழுன்னு அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இந்த ரம்ஜானுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.